காய்ஸ் இன்றைக்கி நம்ம மறுபடியும் ஸ்பேஸுக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டைனோசஸ் எப்படி அழிஞ்சுன்னு பார்க்க போகிறோம். சரியா? நம்ம வந்து இவர் எர்த்தை பார்த்துட்ருக்கீங்களா? இந்த எர்த்தை வந்து நீங்கள் 66 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதுன்னு நினைங்க. சரியா? இந்த 66 வருஷம் எனக்கு 66 வருஷம்னு வருது. 66 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விண்கல் வந்து பூமியில் உள்ளது. சரியா? உங்களுக்கு வந்து ரொம்ப டீட்டெயிலாக பாடம் எடுக்க வருமா இல்லை? நீங்கள் வந்து கேம் ஆடுறத நினைக்க மாட்டீங்க. என்னடா பாடம் நடத்துகிறான்னு நினைப்பீங்க. அதான் நம்ம வந்து அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா 66 வருஷம் மில்லியன் முன்னாடி ஒரு விண்கல் வந்து விழுதுன்னு சொன்னேன்ல, நம்ம அதை வந்து பண்ண போகிறோம். சரியா? நமக்கு டைம் பெருசாக இல்லை, 3 நிமிஷம் முன்னாடி இதெல்லாம் முடிக்கணும். ஏதாச்சும் ஒரு பெரிய சைஸில் இருக்க விண்கல்லை தூக்கி உள்ளே போடுவோம். சரியா? இது என்ன விண்கல்ல ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட். சரியா? எனக்கு அது பேர் தெரியல. நான் வந்து டிஸ்பிளேலேருந்து கொஞ்சம் தூரமாக இருக்கேன், கண்ணு தெரியல கண்ணாடி போட்ட அப்புறம். அதான் சரி தூக்கி உள்ளே போடும். அங்கங்கே போடும். இல்லை வேண்டாம் வேண்டாம், கொஞ்சம் பெரிய சைஸில் போடும். சே, இந்த நேரம் பார்த்து எனக்கு ஒன்றும் கிடைக்கல. இது என்னதுன்னு தெரியல, தூக்கி போடுவோம்ல. நான் என்னதுன்னு தெரிஞ்சுட்டு பரவ வந்து படிச்சேன் சொல்லியும். சரியா? சரி, இப்படி ஒரு விண்கல் வந்து நம்ம பூமியில் விழுது. சரியா? பெரிய சைஸில். என்னன்னு தெரியல, இம்பேக்டே இல்லை. என்ன ஆவரேஜ் டெம்பரேச்சர் 14 டிகிரி. சரி, அந்த இம்பேக்ட் இருக்குது. சரியா? அங்கே சுனாமியெல்லாம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்ப்போம். நான் வந்து மொபைலை வந்து கீழே தாத்தாக வச்சிருக்கேன் ரெக்கார்ட் பண்ணுக்கு. ஏன்னா மூஞ்சி வந்து பார்க்க ஒரு மாதிரி இருக்கா தான். சரி, ஏன்னா எனக்கு இப்போ தான் தெரியுது ஜூம் பண்ண அப்புறம். இது சுனாமி வந்த மாதிரி இருக்குது. ஆமாம், சரி, சுனாமி வந்திருக்கு. நம்ம வந்து போட்டதை வந்து கரெக்டாக லேண்டில் போடணும். அப்போ இல்லைங்க, ஒன்னோட போடுவோம். லேண்டில் லேண்ட் அங்கே வருது, போடும். 2 நாள் வந்துட்டு. சரி சரி, கான்செப்ட் ஒன்று தான். சரி, இந்த விண்கல் விழுந்த பிறகு என்ன நடக்குன்னா, அந்த இம்பேக்டில் வந்து அதோட அந்த விழுந்த ஃபோர்ஸில் வந்து மண்ணெல்லாம் காற்றுல பரவுது. சரியா? இந்த மண்ணெல்லாம் காற்று பரவி வந்து மண் இதெல்லாம் சேர்ந்து டஸ்ட் இதெல்லாம் சேர்ந்து சூரிய ஒளி தடுக்குது. சரியா? சூரிய ஒளி தடுத்த உடனே இந்த தாவரங்கள் இருக்குல்ல, தாவரங்கள் எல்லாம் அதுக்கு தனக்கு தானே எப்படி சொல்ல உணவு உற்பத்தி பண்ணும். சரியா? அது வந்து சூரிய ஒளிச்சேர்க்கை. ஒளிச்சேர்க்கை தானே? ஆமாம், ஒளிச்சேர்க்கை. நம்ம ஸ்கூலில் படித்தோம். அது வந்து நடக்காது. சரியா? இந்த சூரிய ஒளி வந்து தாவரங்களுக்கு கிடைக்காதப்போ ஒளிச்சேர்க்கை நடக்காது. ஒளிச்சேர்க்கை நடக்காதப்போ என்ன நடக்குன்னா, தாவரங்கள்லாம் செத்து போகும். தாவரங்கள் இறந்து போன பிறகு தாவரங்கள உண்ணிய தாவர உண்ணிகள் வந்து இறந்து போகும். சரியா? தாவர உண்ணி இறந்த பிறகு அ தா தாவர உண்ணிய உண்ற மாமிச உண்ணி டைனோசர்லாம் இறந்து போகும். இப்படி தான் அந்த அந்த உணவுச் சங்கிலி வந்து மொத்தமா முறிஞ்சு போகுது. சரியா? முறிஞ்சு போய் டைனோசர்லாம் இறந்து போகுது. இப்படி தான் வந்து டைனோசர் இறந்து போகுது. இதில் மோஸ்ட்ல அஃபெக்ட் ஆனது வந்து பெரிய சைஸ் டைனோசர்ஸ் தான். ஏன்னா, அதுக்கு தான் வந்து நெறைய சாப்பாடு தேவைப்படும். சரியா? அது தாவர உண்ணியா இருந்தாலும் சரி, மாமிச உண்ணியா இருந்தாலும் சரி. சரியா?